ஹாய் ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். எப்படி வந்து ஜல்லிக்கட்டு ஃபேமஸோ அது போல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு வந்து மஞ்சு விரட்டு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஃபேமஸ் இந்த மாட்டு விளையாட்டில். ஸோ இன்றைக்கி மாட்டு பொங்கல். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆதமங்கலம் புதூர் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பொங்கல் டேஸில் 4 நாளாக நடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த மஞ்சு விரட்டு போட்டியை பார்க்க போகிறோம். ஸோ எப்படிலாம் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட். வருஷம் நடத்திக்கிறாங்க இந்த ஊரில். அலங்காநல்லூருக்கு அடுத்து ஆயிரக்கணக்கான ஜனம் வரது இந்த ஊர் ஒன்று தான். வேறு எந்த ஊர்லையும் ஜனத்தை நீங்கள் பார்க்க முடியாது. எல்லா ஊர்லையும் விடுவாங்க, திருநாள் சுற்றி பக்கத்தோடு விடுவாங்க. எல்லா கூட்டத்தையும் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. பரம்பரையாக ஒரே வீட்டுக்கார தான் விட்டுன்னு வராங்க. ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. சுற்று பக்கத்து 40 கிராமம் இதுக்கு சீர சிறப்போடு ஒத்துழைப்பு பண்ணி மாடு விட்டு திருவிழா நடத்திக்கிறாங்க. மஞ்சு விரட்டுன்றது ஒரு ஜல்லிக்கட்டு மாரி ரொம்ப ஒரு கான்ஃப்ளிக்டானது கிடையாது. அது பார்த்திங்கன்னா இங்கே வந்து கம்பங்கள்லாம் இருக்குது. அங்கே வந்து மாட்டோட ஓனர்கள் வந்து அது மாட்டை வந்து அலங்கரித்து அந்த கம்பில் ஒவ்வொரு கம்பளையும் வந்து மாட்டை வந்து கட்டிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த மஞ்சு விரட்டுற அந்த தெரு. பார்த்திங்கன்னா இந்த தெருவில் வந்து அந்த மாடை வந்து விரட்டுவாங்க. ஸோ பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா 2 சைடும் இருந்துட்டு மாடை வந்து போகும்போது அதை தட்டி தட்டி விரட்டி விடுவாங்க. இதுதான் வந்து மஞ்சு விரட்டுன்றது. செலிப்ரேஷனோட இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மாட்டோட சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா மாட்டை அலங்கரித்து மோளம் கட்டி அப்புறம் வெடி வெடித்து அதை வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து கம்பில் இங்கே கட்டுறாங்க. ஸோ கட்டின பிறகு ஒவ்வொரு மாடுக்கும் ஒவ்வொரு டைமிங் ஃபஸ்ட் மாடுலேருந்து ஒவ்வொன்றா இது பண்ணுறாங்க. இது ஒவ்வொரு சமயம் சில சமயம் டேஞ்சராகவும் இருக்கும். ஏன்னா 2 சைடு இருக்கும்போது மாடு ஒரு சமயம் இந்த பக்கம் ஏறிட்டா நம்மளுக்கு ஏதாவது ஆகிடும். ஓடுவாங்க அப்பெல்லாம் 10 நாள். ஆமா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விடுவாங்க. ஆனா இப்ப கொரோனாவில் ஜனங்கள் கூடக்கூடாது. இப்போ கலெக்டர் என்ன பண்ணாரு, ஒரு 4 நாள் மட்டும் விட்டுங்க நீங்க, அதுக்கடுத்து வேணாம், அது வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லிடுச்சு என்னாரு. அதனால வந்து ஒரு நாளைக்கு இத்தனை மாடு தான் விடுவோம் கிடையாது. 100 மாடு விடலாம். 100 மாடு விடலாம். 100 நாளைக்கு ஒரு நாளைக்கு காலையில இருந்தே நடந்துட்டு. காலையில் கரெக்டாக 3:30 மணிக்கு எல்லாம் வருவாங்க. 4 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு 6-6:15 வரைக்கும் முடிப்பாங்க. நாளைக்கு 6 வரையும் நடக்கும். கண்டு போங்க இல்லையா, 6:30 வரையும் நடக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி பயங்கரமான ஒரு போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா இது பயங்கரமான விபரீதம் நடக்கிறதுக்காக நிறைய காவல்துறையிலேருந்து கலெக்டரோட ரூல்ஸ் படி இங்கே ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்பாக தான் இந்த போட்டி நடக்குது. இதில் முக்கியமான கண்டிஷன் பார்த்திங்கன்னா மாடை வந்து யாருமே பிடிக்கக்கூடாது. இதுதான் மைக்கில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மாடை யாரும் பிடிக்காதீங்க. மாட்டை வந்து விரட்டுவாங்க. ஜஸ்ட் இப்படி தட்டி விடுவாங்க, அது வந்து ஓடும், அது விரட்டி, அது மட்டும்தான். இதுக்கு முன்னாடிலாம் பிடிச்சிட்டு இருந்தாங்களா? அதுமாதிரி 10 பசங்க ஒன்றா தேர்ந்து அப்படி பிடிங்க. அந்த இருக்கிறது சோமெல்லாம் ஊற்றுவான், துண்டா ஊற்றுவோம், ஒரு 7-8 துண்டு சோமம் புடவெல்லாம் கட்டுவாங்க. சில மாட்டுக்கு தகுந்த மாதிரி கட்டுவாங்க. ஒவ்வொரு மாடு ஆப்பிட்டு ஒவ்வொரு மாடு அதெல்லாம் ஊற்றுட்டு அவங்க எடுத்துப்பாங்க. யார் கேட்கக்கூடாது. அப்படியா? அடிபட்டா என்ன பண்ண, உடனே நிறுத்திடுவாங்களா ஃபங்க்ஷன்? ஆம்புலன்ஸ் வரும், நிறுத்த மாட்டாங்க. போலீஸ் ஆம்புலன்ஸ் விட்டுனே இருப்பாங்க தொடர்ந்து. அடிபட்டுருங்க, ஆஸ்பத்திரி வந்துருவாங்க. திரும்ப ஆஸ்பத்திரி போனாங்க, வரைய மாட்டாங்க. என்னோட பயத்தால அப்படி ப்ரைஸ் தருவாங்களா? எதுவும் கிடையாது, ப்ரைஸ்லாம் கிடையாது. அதுக்கு முன்னே கொம்பளை துணி மட்டும் அவுத்துக்கலாம். இப்போ வந்து கலெக்டர் வந்து மாடு அலங்காரம் பண்ணி விடுங்க, அது பிடிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால வெறும் மாடு வரது கை தட்டி பார்த்து போகலாம், அவ்வளோதான். ஃபுல்லாக மைக் அனௌன்ஸ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. இது ஒரு 2 hours to 2.5 hours இது நடக்குது. ஸோ எல்லா மாடையும் வந்து விரட்டுற வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரோடு பார்த்திங்கன்னா 2 சைடும் பிளாக் ஆகிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு ஃபுல்லாக ஆகிடும். ஸோ வந்து எப்போ இது முடியுதோ அப்போ தான் நம்மளும் வெளியில் போக முடியுது.
மாட்டு ஓடும் போது பின்னாடி அவங்க மாட்டோட சொந்தக்காரங்களும் ஓடுறாங்க. மாட்டை வந்து போய் பிடிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா மாடு எங்கே போகும்னே தெரிய மாட்டுது. ஸோ அந்தளவுக்கு மாடு ஓடணும், அந்தளவுக்கு அவங்க ஸ்பீடாக ஓடிட்டு இருக்காங்க. அவங்க மாடு பிடிச்சானுமே மற்றவங்க போய் எல்லாம் போய் மேய்ச்சினா தோட்டத்தில் மேய்ச்சிச்சுன்னா எல்லாம் போகிறவங்களாம் பாஞ்சுன்னா என்ன பண்ணுறாங்க? எகிரி குச்சி ஏன் ஓடுறாங்க? எகிரிச்சுன்னா அவங்களுக்கு குஷி, நம்ம மாடு நல்லா ஓடுதுன்னா. அப்படியா? இந்த வெளியூர் ஆலங்காயம், திருப்பத்தூர், ஆண்டிப்பாளையம் எல்லாம் நிறைய ஊர் இருக்குது. அங்கெல்லாம் மாட்டை வளர்க்குறாங்க. இந்த மாதிரி மாட்டை வளர்த்து 1 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா, 75,000 ரூபா, 2 லட்சம் ரூபா. உங்கள் மாடு வந்து ஒரு மாடு 2.5 லட்சம் இதில் பிடிச்சாந்தாங்க. திருப்பத்தூரில் சைடில் மலையாளம் பக்கம் பிடிச்சாந்தாங்க. அந்த மாதிரி மாடில் விலை உயர்ந்த மாடு இருக்குது. அங்கேயே 2 ஒருத்தர் மாடை வந்து மிரட்டுற மாதிரி அதை பக்குவப்படுத்தி இதுக்காகவே வாங்கிட்டு வராங்க. வாங்கி வந்து ரூபா கொடுத்து வாங்கி இது பழகிறாங்க. அங்கே பழகி வச்சுங்கிறான். அங்கெல்லாம் பழகி வச்சுக்கிறான். ஆண்டிப்பாளையம், திருப்பத்தூர், ஆலங்காயம் எல்லா ஊர்லேயும் பழகி வச்சுக்கிறான். அங்கே பழகிறது ஒரு 2 ஒருத்தர் விவசாயம் போனால் அது மிரட்டுற மாதிரியே வச்சு ஜாகிரதை வச்சு பொங்கல் கூட அது ஒரு சின்ன ஓட ஆரம்பிச்சிடும். போடுவான். நானும் தொட்ட மாடுறேன். அங்கே போய் என்ன பண்ணுவாடே அந்த மாடி நான் தொட்டடா நான் கூட ஒரு அடிப்பு அடிச்சுன்னு சொல்றது பெருமையா சொல்றது எல்லாம். பசங்க தண்ணி சாப்பிட்டு மாதிரி பண்ணுறான். நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு தெருவுக்கு 4 பேர் பார்ப்போம். அந்த பெரிய மனுஷன் இந்த மோளக்கார் போய் அவங்க இட்டு வரணும். இட்டாந்து ஒவ்வொருத்தர் வாழைப்பழம் கொடுப்பாங்க, காலில் விடுவாங்க, தாம்பரம் வாங்குவாங்க, சாலை போடுவாங்க. இங்கே வந்து தலைவர் விட்டு கடைசியில் வந்து பார்த்துட்டு எல்லாம் காப்பி சாப்பிட்டு தலைவர் விட்டு தான் வரணும் வெளியே. எல்லோரும் கும்பலாக வந்து மாட்டை எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த வில்லேஜ் இருந்தாலும் இதான் இப்போ என்னோடய ஃபஸ்ட் டைம். இது உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே இருக்கிற வில்லேஜ் பீப்புள்ஸாக ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அதுவும் ஒரு 4 to 5 days நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹாலிடேக்கு பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட் இது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்புறம் இந்த விளையாட்டை பற்றி இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from பாலாஜி.